சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 2001 எலெக்ஷன்ல நீங்க நின்றுதா ஜெயிச்சிருப்பீங்களான்னு கேட்டப்போ 100% ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது 100% உண்மை. அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், எந்த ஆக்டராலையும் ரஜினிகாந்தோட ஸ்டார்டம் அட் ஸ்பீக்கை தொடவே முடியாது. கனவுல கூட அதை நினைச்சு பார்க்க முடியாது. ரஜினிகாந்த் ஆளுமை எப்படிதான் அந்த மனுஷனை மரியாதை எல்லாம் பேசுறீங்களோ கலாய்க்கிறீங்களோ தெரியல. ரஜினிகாந்த் அவர்களோட பிரைம்ல பீக்ல ஆட்டோஸா இருக்கட்டும், சலூன்ஸா இருக்கட்டும், வீடுகளா இருக்கட்டும், பப்ளிக் செவரா இருக்கட்டும், நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், ரேடியோவா இருக்கட்டும், பூ கடைக்கார அக்காவா இருக்கட்டும், ஏன் ஐபிஎஸ் ஆஃபீஸரா கூட இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் அந்த ஒரு மனுஷனை பத்தி தான் பேசுவாங்க. பத்தின நியூஸ் தான் இருக்கும். ரஜினிகாந்த் எல்லாம் யாரோடையும் கம்பேரே பண்ணாதீங்க. அவருக்கு இருந்த கிரவுட் ஃபேன் பேஸ்லாம் யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. 1996 எலெக்ஷனுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் ஒரு சண்டை வருது. மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க, முட்டிக்குது. ஜெயலலிதா அம்மையார் ரஜினிகாந்த் மேல காட்டின கோவத்தினாலையும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் நடந்த சண்டையாலையும் மக்கள் வேணும்னே ஜெயலலிதா அம்மையாரை தோக்கடிச்சாங்க அந்த எலெக்ஷன். அதுதான் ரஜினிகாந்த் பவர். சொடக்கு போட்டு தலையை ஆட்டி இருந்தா போதும்,